சர்க்கரை ஆலை கழிவுகளால் சுமார் 200 ஏக்கருக்கும் மேற்பட்ட விளை நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் விவசாயிகள் படும் இன்னல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பச்சை நிற பசுமையான வயல்வெளியில் கருப்பு நிறத்தில் வழிந்தோடிய தண்ணீரை கண்ட விவசாயிகள் அடைந்த வேதனை சொல்லி மாளாது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆலை கழிவு நீரால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிப்பது வேதனையை ஏற்படுத்துகிறது. நாங்க எத்தனை நாளைக்கு உயிர் வாழ்றது? எங்க புள்ள குட்டிங்களை நாங்க எப்படி காப்பாத்துறது? நாங்க எவ்வளவு நாளைக்கு உயிர் வாழ்றது? எங்க புள்ள குட்டிங்களை வச்சுக்கணும் எப்படி நாங்க பொழைக்கிறது? தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியை அடுத்துள்ள கோபாலபுரம் கிராமத்தில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயங்கி வருகிறது. சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் இந்த ஆலையை சுற்றி ஏராளமான விவசாய விளைநிலங்கள் உள்ளன. இந்த நிலங்களை நம்பி பல விவசாய குடும்பங்கள் வசித்து வருகின்றன. தற்போது ஆலையில் அரவை பணிகள் நடந்து வரும் நிலையில் அவற்றின் கழிவுநீர் குழாய் மூலமாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆலையின் கிழக்கு பகுதியில் கழிவுநீர் முறையாக வெளியேற்றப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக கழிவுநீர் ஆலையை சுற்றியுள்ள சுமார் 200 ஏக்கர் விவசாய நிலங்களிலும் விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கும் 20க்கும் மேற்பட்ட கிணறுகளிலும் கசிந்ததன் காரணமாக விவசாய நிலங்கள் அவற்றின் செழிப்புத்தன்மையை இழந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த பகுதிகளில் உள்ள கிணறுகளிலிருந்து வரும் நீரும் துர்நாற்றத்துடன் கருப்பாக காணப்படுகிறது. இந்த நீர் விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படும் போது நிலம், பயிர்கள், கால்நடைகள், மனிதர்கள் ஆகிய அனைவரும் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். பொம்பளைங்களுக்கு இவ்வளவுதான் பாதிப்பு வருதுன்னு இல்ல, கண்ணு பிரச்சனை, இதான் கொசு கடி பிரச்சனை, இதான் வருதுன்னே இல்ல சாமி. மாட்டை வச்சு கூட எங்களால பொழப்பு பண்ண முடியலன்னா நாங்க என்னத்துக்கு இங்க இருக்கணும்? இப்ப கிணத்துல இருக்கிற தண்ணி இப்ப குடிக்க முடியுதா? சாக்கடைதான், குடிக்கலாம் முடியாது சாமி. தண்ணி சக்கரம் இல்ல தண்ணி. இந்த 30 வருஷமா நாங்க எங்களுக்கு இந்த நிலைமை தான். இந்த நிலைமை தவிர நாங்க மீறி இல்ல. 30 வருஷமா இதே நிலைமை தான் எங்களுக்கு. இதுக்கு என்னைக்கு எங்களுக்கு தீர்வு கிடைக்கிறது? அரசு வேலையில இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு வந்து இங்க பார்க்க மாட்டேன்றாங்க. வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு என் கஷ்டம் தெரியல. ஆலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரின் துர்நாற்றம் காரணமாக இந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களது வீட்டை காலி செய்துவிட்டு வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய நிலைமையில் இருப்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். நிறைய அழுக்கு தண்ணியெல்லாம் வரதுனால பண்ணையத்தில் எதுவுமே எங்களுக்கு வருமானம் கிடையாது. அப்படியே பண்ணாலும் எங்கள் பண்ணையம் வந்து காஞ்சிருது, இல்லைன்னா சுத்தமாக அந்த தண்ணினால் ஒரு புல்லோ எதுவுமே வளராத அளவுக்கு ஆகிடுது. அதனால் மாடு கன்று எதுவுமே மேய்க்கவும் முடியறதில்ல. பசங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ எல்லாமே நிறைய காயலாம் அந்த மாதிரிலாம் நிறைய வர்றதுனால யாருக்கு குடி தண்ணியே எதுவுமே யூஸ் ஆகிறதில்ல. அதோட கழிவு நீரால் எங்கள் நிலமுறை பாதிச்சிருச்சுங்க. இது எங்கள் காடு வேலை இல்லைங்க, ஒரு 30 ஏக்கராவுக்கு இதே மாதிரி இருந்துங்க. ஒரு 25 விவசாயிலேருந்து ஒரு பேர் இப்படி தாங்க பாதிப்பட்டு தான் இருக்கிறாங்க. நெல், கரும்பு, பருத்தி, இந்த மஞ்சள் இதெல்லாம் நடத்துலாம் இப்படி தான் பாதிப்பட்டு தான் போகுதுங்க. இது சம்பந்தமாக கூட்டுறவு ஆலை அதிகாரிகளை தொடர்பு கொண்டபோது அவர்கள் எந்தவிதமான பதிலையும் அளிக்கவில்லை. விவசாய நிலங்களை தங்களுக்கு உணவளிக்கும் தெய்வமாக கருதுவதால் அந்த நிலத்தில் விவசாயிகள் செருப்பணிந்து கூட நடப்பது கிடையாது. இவ்வளவு மதிப்பு வாய்ந்ததாக கருதப்படும் நிலம் சர்க்கரை ஆலை கழிவுகளால் பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கும் விவசாயிகளின் மனநிலை நினைத்து பார்க்க முடியாத வேதனையில் சுழல்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் மோகன்ராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.